சென்னையில் நேற்று இரவு சில இடங்களில் மிதமான மழை பொழிந்தது. கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம் பகுதிகளில் சில நிமிடங்கள் கனமழை கொட்டியது. திருவாரூர் மாவட்டத்தில் சேந்தமங்கலம், விளமல், வண்டாம்பாளை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. விளைநிலங்களில் போதிய தண்ணீர் இல்லாமல் தவித்து வந்த விவசாயிகள் இதனால் சற்று நிம்மதி அடைந்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் இரவில் 1 மணி நேரம் கொட்டிய கனமழையால் சாலையில் மழை நீருடன் கழிவு நீரும் கலந்து கூடியது. இதனால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. அந்த வகையில் நாகை மற்றும் திருச்சியில் விட்டு லேசான மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழை நீர் வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடியது. திருவண்ணாமலையில் உணவகத்தில் வாங்கிய சாம்பார் சாதத்தில் கண்ணாடி துண்டு கிடந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை காந்திநகர் பகுதியில் பிரபலமான சைவ உணவகம் உள்ளது. இங்கு தனது குடும்பத்தினரோடு சென்ற வாடிக்கையாளர் ஒருவர் உணவு ஆர்டர் செய்திருக்கிறார். அப்போது மகனுக்கு ஆர்டர் செய்த உணவில் கண்ணாடி துண்டு கிடந்ததால் அதிர்ச்சி அடைந்துள்ளார். சிறுவன் உணவில் பாதியை சாப்பிட்டிருந்த நிலையில் உணவு வழங்கப்பட்ட பாத்திரத்தில் வித்தியாசமான சத்தம் வந்ததால் சோதித்துள்ளனர். அப்போது கண்ணாடி துண்டு இருந்தது கண்டு அங்கிருந்தவர்களிடம் கேட்டதற்கு உணவு பரிமாறுபவர் அலட்சியமாக பதிலளித்துள்ளார். இதனால் கோபமடைந்த அவர்கள் உணவகத்தை விட்டு வெளியேறி ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாம் தமிழர் கட்சிப் பணிகளில் ஈடுபட்டு வந்த புகாரில் நெல்லை மாவட்ட நில எடுப்பு தாசில்தார் காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளார். நெல்லை மாவட்ட நில எடுப்பு தாசில்தாராக இருப்பவர் செல்வகுமார். இவர் மனைவி சத்யா நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளராக உள்ளார். மேலும் நெல்லை நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தேர்தலிலும் சத்யா போட்டியிட்டுள்ளார். இந்நிலையில் சத்யாவின் கணவரான தாசில்தார் செல்வகுமார் கடந்த சில மாதங்களாக நாம் தமிழர் கட்சி பணிகளில் ஈடுபட்டு வந்ததாக புகார்கள் எழுந்தன. இந்த விவகாரம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் முதற்கட்ட விசாரணை நடத்தினார். இதையடுத்து நெல்லை மாவட்ட நில எடுப்பு தாசில்தார் செல்வகுமார் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளார். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக விரிவான விசாரணை மேற்கொள்ள மாவட்ட வருவாய் அலுவலருக்கும் ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். படிக்கச் சென்ற இடத்தில்தான் ஆசிரியை சாப்பிட்ட டிஃபன் பாக்ஸை கழுவும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றனர் இந்த மாணவிகள். யார் கழுவ சொன்னதுன்னா டீச்சர் பேர் என்ன? திருப்பத்தூர் மாவட்டம் கொத்தூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் சுமார் 100 மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். அங்கு பணியாற்றும் ஆசிரியை தாரணி தான் மதிய உணவு சாப்பிட்ட டிஃபன் பாக்ஸ்களை கழுவி தருமாறு 2ஆம் வகுப்பு மாணவிகளிடம் கூறியுள்ளார். இதேபோன்று ஞானசேகரன் என்பவரும் கூறியதாகவும் தெரிகிறது. இது தொடர்பாக ஆசிரியை தாரணியிடம் அப்பகுதி இளைஞர் ஒருவர் கேட்க அதற்கு ஆசிரியை வருத்தம் தெரிவித்துள்ளார். டிஃபன் பாக்ஸ் யார் கழுவுனாங்க? அது ஒன்று சாரி தான் சார், அது கொடுத்துருக்கு. இல்லை மேடம், யார் கழுவுனாங்க இன்னைக்கு? பாப்பா தான் கழுவுனாங்க. எனினும் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் எழுந்துள்ளது. எடப்பாடி பழனிசாமி கலக்கமடைந்துள்ளதாக முதல்வர் கூறினார். அரியலூர் மாவட்டத்தில் ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஜெயங்கொண்டம் நகராட்சி அலுவலகம் அருகே முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி சிலையை திறந்து வைத்தார். விழா மேடையில் இருந்த கருணாநிதி படத்திற்கும் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து ஜெயங்கொண்டம் அருகே உள்ள மகிமைபுரத்தில் உள்ள சிப்காட் தொழில் பூங்காவில் 1000 கோடி ரூபாய் முதலீட்டில் தைவான் நாட்டைச் சேர்ந்த டீன் ஹூஸ் குழுமத்தின் புதிய காலனி உற்பத்தி தொழிற்சாலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். இதன் மூலம் 15,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். முன்னதாக ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டத்தின் 2ஆம் தொகுப்பை தொடங்கி வைக்க வாரணாசி அங்கன்வாடி மையத்திற்கு வந்த முதலமைச்சருக்கு குழந்தைகள் உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். அப்போது குழந்தைகளுடன் கலந்துரையாடினார்.
ஊட்டச்சத்து குறைபாடுடைய குழந்தைகளின் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்களையும் முதலமைச்சர் வழங்கினார். திமுக மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கை எடப்பாடி பழனிசாமிக்கு கலக்கத்தை ஏற்படுத்தி உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டம் கொல்லாபுரத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் பொய்க்கு மேக்கப் போட்டால் அது உண்மையாகி விடாது என்று விமர்சித்தார். தமிழ்நாட்டு மக்கள் என் மேலையும் திமுக மேலே வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையும் அளவில்லாமல் பொழியக்கூடிய அன்பையும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மாண்புமிகு பழனிசாமி அவர்களுக்கு கொஞ்சம் கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. கொஞ்சம் நிறைய கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. எங்க மக்கள் இன்றைக்கு எப்படியெல்லாம் வரவேற்பு தருகிறார் என்பதை அவங்களும் பார்க்குறாங்க. ஆக நம்முடைய மக்கள் எல்லாம் எங்களை மறந்து விடுவாங்களோ, தன்னை மறந்து விடுவாங்களோ நினைச்சு நாள்தோறும் மீடியா முன்னாடி போய் நின்று கொண்டு பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறார். பொய்க்கு மேக்கப் போட்டா அது உண்மையாக இடாது. டிவியை பார்த்து பிரச்சனைகளை தெரிந்து கொள்ள மாட்டேன் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மறைமுகமாக விமர்சித்தார். இரண்டாயிரத்து 26ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளில் வெற்றி பெறும் வகையில் பணியாற்றுவதற்கு அரியலூர், பெரம்பலூர் மாவட்ட திமுக நிர்வாகிகள் உறுதியளித்ததாக அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் நடந்த அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பெரம்பலூர் சென்ற முதலமைச்சருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்ட வளர்ச்சி திட்டங்கள் குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடன் முதல்வர் ஆலோசனை நடத்தினார். அப்போது KN நேரு, MRK பன்னீர்செல்வம், ஏவா வேலு, சிவசங்கர் உள்ளிட்ட அமைச்சர்கள் உடன் இருந்தனர். 17 அறிவிப்புகளை அறிவிச்சிருக்கோம். என்னென்ன செய்கிறது சார்? சிமெண்ட் ஆலையில் மாற்று எரிபொருள் எரியூட்டும் அமைப்பு 30 கோடி ரூபாய் செலவில் நிறைவடையும். புறவழி சாலை இது ஜியோ லேண்ட் அக்விசிஷன் போயிட்டு இருக்கு. பைபாஸ் ரோடு, செந்துறை பைபாஸ் ரோடு. இதன் பின்னர் 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் பணிகள் குறித்து பெரம்பலூர், அரியலூர் திமுக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த கூட்டத்தை தொடர்ந்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதல்வர் 200 தொகுதிகள் என்ற இலக்கை அடையும் வகையில் பணியாற்றுவதற்கு திமுக நிர்வாகிகள் உறுதியளித்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 4வது மற்றும் கடைசி T20 போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது. 4 T20 போட்டிகளில் விளையாட இந்திய அணி தென்னாப்பிரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டது. முதல் 3 போட்டிகளில் இந்தியா 2லும், தென்னாப்பிரிக்கா 1 போட்டியிலும் வெற்றி அடைந்திருந்தது. இந்நிலையில் 4வது T20 போட்டி நேற்று இரவு நடைபெற்றது. இதில் டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்தது. 2வது மற்றும் 3வது T20 போட்டிகளில் டக் அவுட் ஆகி அதிர்ச்சி அளித்த சஞ்சு சாம்சன் நேற்றைய போட்டியில் முதலில் நிதானமாக ஆடினார். அபிஷேக் சர்மா 36 ரன்களில் வெளியேறினார். பின்னர் சஞ்சு சாம்சனுடன் ஜோடி சேர்ந்த திலக் வர்மா பந்துகளை சிக்சர்களாக பறக்கவிட்டு வானவேடிக்கை நிகழ்த்தினார். 20 ஓவர்கள் முடிவில் இந்திய அணி 1 விக்கெட் இழப்புக்கு 283 ரன்கள் குவித்தது. 284 ரன்கள் என்ற இலக்கை விரட்டிய தென்னாப்பிரிக்கா அணி 18.2 ஓவர்களில் 148 ரன்களில் ஆட்டவிழந்தது. இதனால் கடைசி 20 ஓவர் போட்டியை இந்திய அணி 135 ரன்கள் வித்தியாசத்தில் வென்று 2-1 என்ற கணக்கில் தொடரையும் கைப்பற்றியது. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எதிர்த்தரப்பு சாட்சியாக எடப்பாடி பழனிசாமியை ஏன் விசாரிக்க கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. கோடநாடு எஸ்டேட்டில் கடந்த 2017ஆம் ஆண்டு ஓம் பகதூர் என்ற பாதுகாவலர் கொலை செய்யப்பட்டு ஆவணங்கள் கொள்ளையடிக்கப்பட்டதாக சோளூர் மட்டம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. நீலகிரி அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ள இந்த வழக்கில் எடப்பாடி பழனிசாமி, சசிகலா உள்ளிட்டோரை விசாரிக்க அனுமதி கோரி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட தீபு, சதீசன், சந்தோசாமி ஆகியோர் நீலகிரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனுவை விசாரித்த நீலகிரி நீதிமன்றம் எஸ்டேட் மேலாளர் நடராஜனை மட்டும் விசாரிக்க அனுமதி அளித்ததுடன் மற்றவர்களை விசாரிக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இந்த உத்தரவை ரத்து செய்ய கோரி தீபு, சதீசன், சந்தோசாமி ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனுவை தாக்கல் செய்தனர். அதில் கோடநாடு வழக்கில்
வழக்கில் முக்கிய குற்றவாளிகளை விட்டுவிட்டதாக மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மனு நீதிபதி வேல்முருகன் முன் விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் சசிகலாவுக்கு தொடர்பு இருப்பதாக வாதிட்டார். அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கோடநாடு வழக்கு தொடர்பாக மேல் விசாரணை நடைபெற்று வருவதாக கூறினார். இதையடுத்து தற்போது எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இல்லாத நிலையில் வழக்கில் எதிர்தரப்பு சாட்சியாக ஏன் அவரை விசாரிக்க கூடாது என கேள்வி எழுப்பிய நீதிபதி வேல்முருகன் வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்தார்.